கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஒரு கதையோடு இந்த நாளின் செய்தியை நான் ஆரம்பிக்க விருப்பப்படுகின்றேன். இந்த நாளினுடைய திருவசனத்தை வாசிக்கின்ற பொழுது எனக்குள்ளாக ஞாபகத்தில் வந்த ஒரு கதை. ஒரு விவசாயி ஒரு ஹோட்டலுக்கு போகிறார். அந்த ஹோட்டலில் அதனுடைய உரிமையாளரை சந்தித்து, என்னிடத்திலே அநேக தவளைகள் இருக்கிறது. என்ன இருக்குது தவளை. ஹோட்டலில் போய் என்ன கேட்போம்? என்னடா ஆடு இருக்குது, மட்டன் கொண்டு வரட்டுமா, அல்லது கோழி வீட்டில் நிறையா இருக்குது, சிக்கன் 65 கொண்டு வர மாதிரி கேட்கலாம். ஆனால் அந்த தவளை கறிக்கு ஃபேமஸான ஒரு ஹோட்டல். அங்கே போனால் தவளை கறி தான் கிடைக்கும். நம்ம நாட்டில் இல்லை, வெளிநாட்டில். ஆகவே என்னிடத்தில் ஏராளமான தவளைகள் இருக்கிறது. மிக குறைந்த விலைக்கு நான் தாரேன். 1000 கணக்கில் இருக்குது. மிக குறைந்த விலைக்கு தாரேன். அப்போ அந்த உரிமையாளருக்கு ரொம்ப சந்தோஷம். குறைஞ்ச விலைக்கு தவளை கிடைக்கும். சில கொஞ்ச நாளைக்கு நம்ம ஹோட்டலை ரன் பண்ணுவதற்கு எளிமையாக இருக்கும் என்று சொல்லி, நீங்கள் கொண்டு வாங்க, நாளைக்கே கொண்டு வாங்க, நான் நீங்கள் கேட்குற விலைக்கு நான் வாங்கிக்கிடுதேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுகிறார். மறுநாள் அந்த விவசாயி என்ன செய்கிறார்? திரும்ப ஹோட்டலுக்கு வராரு. அப்போது இந்த உரிமையாளர், பரவாயில்லையே, சொன்ன மாதிரி வந்துட்டீங்களே, உங்களுடைய தவளைகள் எல்லாம் நான் வாங்கிக்கிடுதேன் அப்படின்னு சொல்லுச்சுல. அவர் 2 தவளையை எடுத்து கொடுக்காரு. அப்போது 1000 கணக்கில் இருக்குன்னு சொன்னீங்களே, ஆனால் வெறும் 2 கையிலே ஒவ்வொரு தவளையை மட்டும் இப்படி பிடிச்சிட்டு வாரீங்க. நீங்கள் சொன்ன 1000 கணக்கான தவளைகள் எங்கே என்று அந்த விவசாயினிடத்தில் அந்த ஹோட்டல் உரிமையாளர் கேட்ட பொழுது, நானும் நினச்சேன் 1000 கணக்கான தவளை தான் என் வீட்டை சுற்றி கிடந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது. வீட்டை சுற்றி கிடக்க தண்ணிக்குள்ளே கிடந்து அது ஓயின்னு சவுண்டு போடுறது 1000 கணக்கான தவளையாக இருக்குன்னு நான் நினச்சேன். ஆனால் உள்ளே போய் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது 2 தவளை கடந்து தான் அவளை சத்தத்தை எழுப்பி இறைச்சலை எழுப்பிக்கிட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி ஹோட்டல் உரிமையாளத்தில் சொன்னாராம். இன்றைய செய்தி நமக்கு அதை தான் அங்கு சுட்டி காட்டுகின்றது. எதை சுட்டி காட்டுகின்றது? என்னுடைய திருவசனம் என்ன? உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வசனம் நமக்கு எளிமையாக புரியக்கூடிய ஒரு வசனம். நீ என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்களுக்கு, அதுதான் யாரு அப்படின்னு அந்த வசனத்தில் முன்பாகத்தை மட்டும் கொடுத்துட்டாங்க. 2ஆம் வசனத்தில் தான் அந்த அவர்கள் யார் என்பதை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, பவுலடிகளாருக்கு மிகவும் பிடித்த சபை இந்த பிலிப்பு சபை. இப்படிப்பட்ட சபைக்கு எழுதப்பட்ட ஒரு வார்த்தை தான், உத்தம கூட்டாளியே, எயோதியாளுக்கும் சிந்திகேயாளுக்கும் உதவியாக இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். பிலிப்பு சபை பவுலுக்கு அநேக காரியங்களிலே தோள் கொடுத்த சபை. நீங்கள் 4 அதிகாரங்களை படித்து பார்ப்பீர்கள் என்றால் பவுலுக்கு அந்த அளவிற்கு துணையாக நின்ற ஒரு சபை. பவுலடிகளார் சிறைச்சாலையில் இருக்கின்ற பொழுது இந்த பிலிப்பு சபையே கலகத்தில் இருந்தது என்று எண்ணினார்கள். பிலிப்பு சபையிலே அனைவரும் பவுலுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள் என்று எண்ணினார்கள். அல்லது பிலிப்பு சபையிலே அங்கு பலவிதமான குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருக்கிறது என்று எண்ணினார்கள். ஆகவே தான் அங்கு பவுலடிகளார் அங்கு மிக தெளிவாக இந்த நிருபத்தில் சுட்டி காட்ட வேண்டிய கடமை அவருக்கு இருந்தது. இது எயோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்ல வேண்டிய நேரம் என்று சொல்லி, அவர்கள் கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாக இருக்கவில்லை. எல்லா ஆடும் ஒன்றா போயிட்டு இருக்கு. இந்த எயோதியாலும் சிந்தியாலும் மாத்திரம் அங்கு ஒன்றாக செல்லவில்லை. இன்றைக்கு பல நேரங்களிலே நாம் சபைகளுக்குள்ளாக காணப்படுகின்ற குழப்பங்களை நாம் வைத்துக்கொண்டு அதை ஒரு பெரிய மலை போன்று பார்க்கின்றோம், பெரிய பிரச்சனைகளை போன்று பார்க்கின்றோம். ஆனால் களத்தில் இறங்கி பார்த்தால் அங்கு ஒரு சிந்தியால் அல்லது ஒரு எயோதியால், அது பெண்ணாக மாத்திரமல்ல ஆணாக கூட இருக்கலாம். இது பிலிப்பு சபையில் இல்லை, கொரிந்து சபையிலையும் ஒரு 2 தவளை இருந்திருக்கும், அது ஒரு 4 தவளை இருந்திருக்கும். எபேசு சபையிலையும் ஒரு 2-4 தவளைகள் இருந்திருக்கும். இப்படி எல்லா சபையிலையும் ஒரு 2 தவளை 4 தவளை இருந்து சத்தம் போட்டு கொண்டு இருப்பது முழு சபையும் கலகத்தில் இருப்பதை போல தோன்றலாம். அதான் தொடக்கத்தில் அந்த கதையை சொன்னேன். கடைசி பார்த்தா அங்கே ஒரு 2, 4, 5 கொஞ்சம் நம்பரில் இருந்துக்கிட்டு சத்தம் போட்டு கொண்டு இருக்கும். அதை தான் இங்கு பிலிப்பு சபைக்கு பவுலடிகளார் எழுதுகின்றதை நாம் பார்க்கின்றோம்.